பணிகளில் நம்முடைய பங்கு மிகவும் தலைசிறந்ததாக உள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய பல்வேறு முயற்சிகளால் இன்று வனப்பணியாளர்கள் மிகவும் ஆர்வத்துடனும் அவர்களுடைய பணியை செப்பனே செய்வதற்கு பல திட்டங்களை வழிவகுத்து தந்துள்ளார். அந்த வகையில் இந்த அதிநவீன ஆயுதங்களை வழங்குவது இவர்களை மேன்மேலும் பணியில் நல்ல முறையில் வேலை செய்திட வழிவகுத்திருக்கிறது. வைல்ட் லைஃப் டிரான்சிட் அண்ட் ட்ரீட்மெண்ட் சென்டர் வந்து நம்ம பெத்திக்கோட்டையில் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் அவர்களால் வந்து இது இனாகரேஷன் இன்னைக்கு நடக்குது. ஸோ இது வந்து ஒரு 19.5 கோடி செலவில் பண்ணுறோம். ஸோ இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய அனிமல்ஸை ரெஸ்கியூ பண்ணுறோம். பண்ண அனிமல்ஸ் வந்து அதே இடத்துல டெம்பரரி கேம்ப் செட் பண்ணி ட்ரீட் பண்ணக்கூடிய நிலைமை இருக்குது. ஸோ அது என்னதான் பயனுள்ளதாக இருந்தாலும் அதிநவீன வசதிகள் நம்மக்கிட்ட இல்லாமல் இருந்தது. ஸோ அந்த அதிநவீன வசதிகளோட ஆப்ரேஷன் தியேட்டரு, வெட்டினரி யூனிட்டுக்கான ஃபெசிலிட்டிஸு, ஒரு 17 என்க்ளோஷர் வந்து அந்த பகுதியில் இருக்குது. கோயம்புத்தூருக்கு இந்த மாதிரி டர்ஃப் வர்றது வந்து நீண்ட நாள் கணக்கு. நாங்கள் வந்து இன்னும் ஹையர் லெவல் ஸ்டேஜஸ் போகும்போது எங்களுக்கு இதில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெப்யூட்டி சிஎம்ஏ நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருக்கிறதுனால நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் தான். நிறைய ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக ஆகிட்டே இருக்குது. தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கும் இந்தியாவுக்கும் விளையாடுற நபர்கள் நிச்சயமாக நிறைய பேர் வந்துருவாங்க. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் ஒரு ஹாக்கி டர்ஃப் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு சிஎம் சாருக்கும் டெப்டி சிஎம் சாருக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பயனாளிகளுக்கு 137 கோடி ரூபாய் அளவிலான நலத்திட்ட உதவிகளை நிகழ்ச்சியிலே கொடுக்க இருக்கின்றோம். சென்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார். கல்லூரி மாணவ மாணவிகளுடைய கல்விக்கு துணை நிற்கின்ற வகையில இன்னும் சில நாட்கள்ல இந்த வருடம் மட்டும் 10 லட்சம் அதிநவீன லேப்டாப்ஸ்களை மாணவர்களுக்கு வழங்க இருக்கின்றோம். கோவைக்கு நம்முடைய அரசின் புத்தாண்டு பரிசாக 10 கோடி ரூபாய் மதிப்பில் இங்கு அமைந்திருக்கக்கூடிய புதிய ஹாக்கி ஸ்டேடியம் உங்களுக்காக தொடர்ந்து உழைக்க நம்முடைய அரசு தயாராக இருக்கின்றது. நம்முடைய திராவிட மாடல் அரசு மீண்டும் தொடர நீங்க உங்களுடைய ஆதரவை நம்முடைய அரசுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். நல்ல ஒரு கௌரவமா இருக்குங்க சார் எங்களுக்கெல்லாம் பஸ்ல போறதுக்கு. இந்த மாசம் பணம் வர்றது, மாசம் மாற்றுத்திறனாளிகள் துறையிலிருந்து 2000 உதவித்தொகை வாங்குறேன். அதுக்கு முன்னாடி யாரும் அதை கேர் பண்ணவே இல்லை. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலையும் மகத்தான வெற்றியை திமுக அரசு பெறும். கண்டிப்பா அதுக்கு நாங்களும் உதவியா இருப்போம். தெருக்கூத்து, கம்பம் ஆடுறது, அதுதான் எங்களுக்கு வந்துட்டு தொழிலாக இருந்துச்சு. அந்த தொழிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த படிப்பு சம்மந்தப்பட்டதில் வந்துட்டு சேர்ந்து ஹையர் செகண்டரி ஹை ஸ்கூல் முடிச்சு காலேஜ் பிகாம் டிகிரி படித்து முடிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாமல் நின்றுட்டு இருந்த எனக்கு உதயநிதி அண்ணா அவர்கள் என்ஐஎஸ் டிப்ளமோ கொல்கட்டாவில் படிக்கிறதுக்கு எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க. மாநில அளவில் முதலமைச்சர் கோப்பையில் நான் முதலிடம் பெற்று 1 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு பெற்றேன். அந்த 1 லட்சம் ரூபாயில 5 0 இருக்குன்னு கூட தெரியாது யாருக்குமே. எங்க ஊருக்கு யாருமே படிச்சது கிடையாது. நான் தான் ஃபர்ஸ்ட் படிச்சு இது வரைக்கும் வந்திருக்கேன். விஷன் எலிட் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. விஷன் ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா இயர்லி 12 lakhs. நான் 12 lakhs வரைக்கும் என்ன செலவு பண்ணாலுமே கவர்மெண்ட் எனக்காக கொடுத்துட்றாங்க. இது வரைக்கும் ஐகேஷ் இன்ஸ்டிடியூவாக 10 lakhs வாங்கியிருக்கேன். ஸோ அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ் வந்து என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்போர்ட்ஸ் பண்ணால் மட்டும் போதும். விளையாட்டுத் துறையில இன்னைக்கு இந்தியாவிலே தலை சிறந்த மாநிலமாக நம்பர் 1 மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது. திராவிட மாடல் ஆட்சியை விளையாட்டுத் துறையினுடைய பொற்காலம்னு நாம மட்டும் இல்ல, இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் புகழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த வெற்றி பயணம் தொடரணும். இது ஒரு 30 வகையான ஸ்போர்ட்ஸ் கிட் கொடுக்குறாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் கிட் வாங்குறதுனா கிரிக்கெட்டுக்கு மட்டும் தனியாக ஒரு 4000-5000 செலவாகுது. இன்னுமே எங்கள் ஏரியாவில் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் விளையாடுற வந்துட்டு நிறையா பேர் முடியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு இந்த கிட்ஸ் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.